திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஒரு 4 மாசத்துல நீங்க களத்துல இறங்கி போராடின போராட்டங்களோட லிஸ்ட் ஏதாவது சொல்லுங்க. தொடர்ச்சியாகவே நான் கேட்கிறேன், சமூக நீதி பேசுறீங்களா? அதான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் தம்பி, எனக்கு அண்ணன் சமூக நீதி துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க. அவங்க போராட்டத்தில் போய் நின்னாரு விஜய். போனாங்களா இல்லையா? அரசாங்க ஊழியர்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்தில் போய் நின்னாரு விஜயோட நிர்வாகிகள். போனாங்களா இல்லையா? விஜய் போனாரா? ஆதவர்ஜுன் யாருங்க? ஆதவர்ஜுன் தான் 33 வருஷம் படம் நடிச்சுட்டு வர்றாரா? அவருக்கு தான் பனையூர்ல பங்களா இருக்கா? அவருக்கு தான் 250 கோடி சொல்லிட்டாங்க. ஆதவர்ஜுனுக்கு எதுக்குங்க போடணும்? தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், அந்த இடத்துல கூட இணை பொதுச் செயலாளர் போய் போறாங்கன்னா விஜய்க்கு தெரியாம பாக்க. சார், கோரிக்கையோட வெளிப்பாடு என்ன? இந்த கோரிக்கையில மக்கள் வந்து இண்டல் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துயரம் படுறாங்க. அந்த இடத்துல போய் ஓடோடி கேங்க. விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில வர முடியாம இந்த போலீசார்கள் வந்து பாடுபடுத்துறீங்க. இதே அனிதாக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். இதே ஜல்லிக்கட்டுக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். இதே ஈழத்தமிழருக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். விஜய் எல்லாத்துக்கும் நின்னுதான் அரசியல்ல வந்திருக்கிறார்.